லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஒரு குட் நியூஸ். என்ன? லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா, அவளை நான் கடத்திட்டேன். சபாஷ். சக்தி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு சக்தி. நான் உன் அண்ணிடா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கதையெல்லாம் மறந்துடுன்னு. இதை சாப்பிட்டுட்டு வேணும்னா ஒரு அரை மணி நேரம் வேணும்னாலும் கத்திப்பாரு. சாப்பிடு. சக்தி கிட்ட வராத. மரியாதையா போயிடுன்னு சொல்றல. இத பாரு, உங்ககிட்ட என்னால போராடிட்டு இருக்க முடியாது. உன்னை போராட சொல்லல, விட்டு தயவு செஞ்சு நான் போயிடுறேன். விடுறதுக்கு நான் உன்னை புடிச்சிட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து நாம வெளியே போகணும்னா நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாதான் போகணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. செத்தாலும் அது நடக்காதுடா. அது நடக்காம நான் சாக மாட்டேன். சீதையை கடத்திட்டு போயிட்டு அவளோட சம்மதத்தை வாங்க ராவணன் காத்துட்டு இருந்த மாதிரி நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். முடிவை நீ எடு, இல்லனா நான் எடுப்பேன். ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உன் முடிவை நீ மாத்திக்கோ. யார் முடிவு மாறுதுன்னு பாத்துருவோம். நம்ம ரெண்டு பேரையும் காணோன்னு வீட்டுல தேடுவாங்க. நான் போய் சமாளிச்சுக்கிறேன். போலீஸ்க்கு போயிட்டாங்கன்னா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இப்ப அவுத்து விட போறியா இல்லையா? அத கல்யாணத்துக்கு அப்புறம் அவுத்து விடுறேன். டேய் தங்கவேலு, லட்சுமிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருடா. இப்பதாம்மா ஃபோன் பண்ண. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. முதல்ல இவனை வெளியே போக சொல்லுங்க, வெளியே போக சொல்லுங்க. அப்பா, தப்பெல்லாம் ஏன் மேலதான்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி அன்னிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணிய வர சொல்லுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. லக்ஷ்மி அண்ணி என்ன மன்னிக்கலனா நான் செத்துருவேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்பா, நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியலப்பா. நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. எங்க போறது என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. உங்களை விட்டா எனக்கு வேற யாருப்பா இருக்காங்க? எனக்கு மனசு சரியில்லை. வழி இல்லாதவங்களுக்கு சாமி தான் துணைன்னு அடிக்கடி அடிக்கடி அப்பா சொல்லுவாரு. வழி தவறினவங்களுக்கும் சாமி தான் துணைன்னு நான் திருப்பதிக்கு போயிட்டேன். ராத்திரி முழுக்க அங்கேயே படுத்து யோசிச்சேம்மா. நான் பண்ணது பெரிய தப்புன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதான் உடனே அடுத்த பஸ் பிடிச்சு கிளம்பி வந்துட்டேம்மா. அம்மா, லக்ஷ்மி அண்ணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா எனக்கு நிம்மதிமா. அவங்கள
அவங்கள வர சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. அவங்கள வர சொல்லுங்கம்மா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அண்ணிய வர சொல்லுங்கப்பா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க பார்த்து வைக்கிற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. எனக்காக இல்ல, யாழினிய பாத்துக்கிறதுக்காகமா. என்ன பார்த்து லக்ஷ்மி என்னை பயப்படாம இருக்கணுங்கிறதுக்காக. டேய் சக்தி, அந்த ஏழுமலைய உன் கண்ணை திறந்துட்டாண்டா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா, உங்க மனசை நான் ரொம்ப புண்படுத்திட்டப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. தப்பா உணர்ந்துட்டா யாரும் மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. டேய் சக்தி, நீ வந்துட்ட, ஆனா லட்சுமிய காணோண்டா. என்னம்மா சொல்றீங்க? அண்ணிய காணுமா? ஆ, ஒருவேளை ஆபீஸ்ல இருக்காங்களான்னு கேட்டு பாத்தீங்களா? ஆ, அங்கேருந்து கிளம்பி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சா. இன்னும் அவ வீட்டுக்கு வந்து சேரல. அவ போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு தங்கவேலு சொல்றா. என்னம்மா சொல்றீங்க? தேடி பாத்தீங்களா? விசாரிச்சு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், விசாரிச்சு பார்த்துட்டோம், எங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அண்ணே வாங்கண்ணே, உடனே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். வேணாண்டா, நீ மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிருந்த மாதிரி அவளும் ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கலாம்ல. அப்போ போன் ஏமா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கணும்? ஆமாமா, இப்பெல்லாம் கோயிலுக்கு போனா போன் எடுத்துட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க. சரிடா, விடிற வரைக்கும் பார்ப்போம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். டேய் சக்தி, சாப்பிட்டியாடா? இல்லம்மா. சரி, நீ போய் கை காலை கழுவிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. போ. போடா. தென்மொழி, சாப்பாடு எடுத்து வைக்கிறத. அத்தை, என்ன தம்பி? கதவை சாத்துங்க சீக்கிரம். என்ன தம்பி? ஆமா, நேத்து ராத்திரி காஷ்மீராவுக்கு ரத்தம் கொடுத்தீங்களா? அதை ஏன் கேக்குறீங்க? கொடுக்க முடியல. என்ன சொல்றீங்க? ரத்தம் கொடுக்கலனா பெரிய ஆபத்தாயிடும்ல. தம்பி, முதல்ல நான் சொல்றத முழுசா கேட்டுக்கிட்டு பேசுங்க. நான் ரத்தம் கொடுக்கல தம்பி, அதுவா எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த பையனோட கைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்குமோ? இருக்கும். அதான் அமைதியாயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாழினி கத்த ஆரம்பிச்சிட்டா. அதான் நீங்க சொன்ன பேயி காஷ்மீர் உள்ள போயிருக்கும் போல இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுன் கத்துறான். என்னடான்னு பார்த்தா அந்த யாழினி வந்து அந்த அர்ஜுன் கைய பிடிச்சு கடிச்சிட்டா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த காஷ்மீர் பேய் இருக்குல்ல, அவன் கைய கடிச்சு ரத்தத்தை எடுத்திருக்கும் போல இருக்கு தம்பி. என்ன சொல்றீங்க? யாரும் வந்து சொல்லலையா? எப்படி சொல்லுவாங்க? அதுக்குள்ளதான் யாழினியோட அட்டகாசம் ஆரம்பமாயிருச்சே. அவ பண்ண கலாட்டால எல்லாருமே மறந்து போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா தம்பி, யாழினி தான் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டா. அத்தை, அவ சாகணும் தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க? சரி, அதை விடுங்க தம்பி. லட்டு எங்க? லட்டு லட்டா? என்ன லட்டு? நீங்க திருப்பதியில போயிருந்தீங்க, அப்ப லட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. இத பாருங்க, நான் லட்டெல்லாம் வாங்கல. என்னது, லட்டு வாங்கலையா? தம்பி, அப்ப நீங்க திருப்பதிக்கே போகலன்னு அர்த்தம். அத்தை,
நான் சாமி கும்பிட தான் போனேன், வாங்கி தின்ன போல. சாமியை பார்த்துட்டு அப்படியே கோயில படுத்து தூங்கிட்டு வரேன். ஏன் தம்பி பொய் சொல்றீங்க? இது பாருங்க, நான் பொய் சொல்ல, சத்தியமா நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். நீங்க மட்டுமா இல்ல லட்சுமியை கூட்டிட்டு போனீங்களா? லக்ஷ்மியா? அவங்க எங்க என் கூட வந்தாங்க? அப்புறம் லட்சுமி எங்க? அது எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, என்கிட்ட கேக்குறீங்க? லட்சுமி காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் தம்பி. இந்த மாதிரி என் மேல சந்தேகப்படாதீங்க. லக்ஷ்மி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இத பாருங்க தம்பி, சத்தியத்துக்கு மேல சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இது நல்லதுக்கு இல்ல. ப்ளீஸ் நம்புங்க. உங்களுக்கு எப்ப உண்மையை சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னீங்க, என்னால காப்பாத்த முடியாது. சரி, அதை விடுங்க. இப்ப லக்ஷ்மியா நமக்கு முக்கியம். 12 மணிக்குள்ள ரத்தத்தை கொடுக்கணும். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா நான் போய் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துருவேன். அப்படி யாரும் தூங்கலன்னா நான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன், அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க. எப்படி தம்பி முடியும்? நான் உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க கேஷுவலா உள்ள போற மாதிரி போய் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. என்ன தம்பி, என்ன சிக்கலே மாட்டி விடுறீங்க. ஐயோ அத்த, எனக்கு ஒரு நாள் தானே, நம்ம 2 பேர்ல யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க ரத்தத்தை கொடுப்போம். வெறும் 3 சொட்டு ரத்தம் தானே. சரி தம்பி. ஆ. அவ கிளம்பி 2 மணி நேரம் ஆயிடுச்சாமா? 2 மணி நேரம் ஆயிடுச்சா? எங்க போயிருப்பா? இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணுமேடா. ஒருவேளை என்னங்க நம்ம மேல கோச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போயிருப்பாளோ? ரிஷி தம்பி தான் கூப்பிடுது. லட்சுமி அவர் கூட தான் இருப்பாளோ? ஹலோ தம்பி சொல்லுங்க தம்பி. லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டாங்களாங்கய்யா? இன்னும் வரலையே தம்பி. நான் அங்கதான் வந்துட்டாளோன்னு சந்தோஷப்பட்டேன். இல்லைங்கய்யா, நானும் ரொம்ப நேரமா அவங்க நம்பருக்கு ட்ரை பண்றேன், அது சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. லட்சுமி எங்க இருக்கான்னு தெரியல. தெரிஞ்ச ஆளாவது போய் கூட்டிட்டு வந்துடலாம். அவ இப்படி சொல்லாம போறவ இல்ல தம்பி. ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களோட போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. சரிங்கய்யா, நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தேடி பார்க்கறேன். கொஞ்சம் பாருங்க தம்பி. இவ்வளவு நேரம் ஐயா வரலன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. ஐயா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கய்யா. அவங்க ஏதாவது ஒரு அவசரமான வேலையை போயிருப்பாங்க. போன இடத்துல போன் ஏதாவது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். அவங்க வந்துருவாங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. தம்பி நீங்க எங்கேயும் அனுப்பல? இல்லைங்கய்யா, நான் எங்கேயுமே அவங்கள அனுப்பல. அவங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பி போனாங்க. அவ வரல தம்பி. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஒருவேளை அவங்க வந்துட்டா? போலீஸ்ல எல்லாம் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவ கோச்சுக்குவா. அதனாலதான் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பார்ப்போம். வரலன்னா காலையில உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் சொல்றீங்களா? சரி தம்பி, சொல்றேன் தம்பி. பயப்படாதீங்கய்யா, மேக்சிமம் அவங்க வந்துருவாங்க. ஆ சரிங்கய்யா. அத்த, தம்பி சோஃபால உட்கார்ந்திருக்காங்க, போங்க. என்னால முடியாது, நீங்க போங்கன்னு போங்க சொல்றேன்ல. தம்பி. போங்க. தூங்கிக்கிட்டு இருக்காங்க. போங்க. சரி சரி.
சம்பந்தியம்மா, என்ன நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? தாகம் எடுத்துச்சு, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். என்ன சம்பந்தி, 2 பேரும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சம்பந்தி சொல்றது? மெத்தையில படுத்தா முள்ளு மேல படுத்த மாதிரி இருக்கு. யாழினி என்னடான்னா ராத்திரி ஆனா கை கொடையுது, கால் கொடையுது, வயித்த வலிக்குதுன்னு ஓன்னு அழுவுறா. மணி 12 ஆக போகுது, இன்னும் லட்சுமி வீட்டுக்கே வரல. எதை நினைச்சுதான் கவலைப்படுறது? எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ தெரியல, எங்களை இப்படி ஆட்டி படைக்குது. என்ன சம்பந்தி பண்றது? இந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம தாங்கி வாழ வேண்டியதா இருக்குது. சரி சம்பந்தி, யாழினி என்ன செய்யறான்னு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? போங்க போங்க. சரிங்க சம்பந்தி. இன்னைக்கு ராத்திரி யாழினிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுப்பா. ஐயோ, இவ என்னமோ ஊங்குறாளே. என்னாச்சுமா? என்னாச்சுமா? இங்க பாருங்க சம்பந்தி, இவ என் விரல சரி சரி, என்னாச்சுடா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, வலிக்காது வலிக்காது. நான் அமுத்துறேன். கால் அமுக்குங்க. வலிக்காதுமா? தலையை அமுக்கி விடுறேன். இப்ப வலிக்காது, வலிக்காதுமா? படு படு, நான் அமுத்துறேன் அமுத்துறேன். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். மாமா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? அத்தை கிட்ட சொல்லிருக்கம்மா, அவ எடுத்துட்டு வருவா. சரிங்க மாமா. என்னங்க? என்னங்க, காஃபியை சாப்பிடுங்க, ஆறி போயிட போகுது. லட்சுமி எங்க போனான்னு தெரியல, அவ போனும் வேலை செய்யல.